உங்களை இந்த தினத்தில் பார்த்ததுக்கு மிக 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 மகிழ்ச்சி. வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நாள். 23ஆம் தேதி காலையிலேயே வெள்ளன குளிச்சு முடிச்சு சாமி கும்பிட்டு அப்ப இனிமேனாலும் ஒரு விடுதலை காலம் பிறக்கணும், இந்த தொகுதிக்கு நல்ல காலம் வரணும்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு நேரடியாக தேர்தல் மே 4க்கு அப்புறம் உங்கள் முன்னே எம்எல்ஏ நிற்பதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நான் பிரச்சாரத்தை ரொம்ப நாளாச்சு. அதே நேரத்தில் 1987 ஹீரோ ஆனாலும் 87 தலைவர் ஏந்து டிசம்பர் 24 3 வாரம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை பரப்பதற்கு உடனடியாக 88 ஜனவரி 12ஆம் தேதி புரட்சி தலைவர் அம்மா தலைமையில் இணைந்து புரட்சி எம்ஜிஆர் புகழை பரப்ப வந்தேன். அப்படி நான் இன்னைக்கு 2016 நம்முடைய மாண்பு அம்மா வாங்கி விட்டார்கள். அதுக்கப்புறம் நான் வந்தேன். ஆனால் 2016 தேர்தலில் நான் தமிழகம் முழு சுற்றுப்பயணம் பண்ணி அம்மாவுக்கு வாக்கு சேகரித்தேன். 2016 அம்மா மிக பிரபலமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார்கள். அது 2016, இது 2026. இந்த 26 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர உங்களால் முடியும். இதுதான் உண்மை. நடக்க இருப்பது சாதாரண தேர்தல் அல்ல. இத்தனையோ காலங்கள் போயிடுச்சு. ஒரு மாற்றம் வேண்டும். 2025 வரைக்கும் இருக்குமா? இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதில்லை. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான். பிரச்சனை 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 இருக்கு. இந்த 2020 வரைக்கும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த 2026 35 ஆண்டு காலம் இவருக்கு ஒரு வாய்ப்பு எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த பகுதியை முன்னேற்றமாக காட்டுவார். மாற்று காத்திருக்க முடியாது. நான் பேச வந்திருப்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, என் குடும்ப உறவாக 35 வருஷம் பழக்கம் உள்ள என் அன்பு தம்பி டிபிவி கனகராஜா, டிபிவி வைகுண்டராஜா அவருடைய போதை முன்மீது வந்திருக்கேன்னு சொன்னா என் குடும்பத்தில் ஒருத்தனாக நினைச்சு நான் ஓட்டு கேட்கிறேன். இது எந்த சாயமும் யாரும் பூச முடியாது. எல்லா பேர்கள் வெட்டிக்கா பார்வையிட்டார்கள். நான் சார்ந்த இயக்கத்தில் என்னுடைய ரசிகர்கள் அங்கெங்கே வேலை செய்யறாங்க. ஆனால் இது எனது கடமை, உரிமை. என்னன்றி ஒன்றார்க்காம் ஒன்றாம் ஒய்வில்லை செய்தி வந்தார் வளர்க்கிற மாதிரி நன்றி சென்றவர்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றதுதான் கடமை. அந்த கடமை செய்ய வந்திருக்கின்றேன். சாமானியம் படையும் ஓடிச்ச டிபியில எல்லா இடத்துலயும் ஓடல. சாமானியம் திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது 20 நாள் வந்தேன். அந்த திரைப்படம் ஓடணும். தம்பி கனகராஜா அவர்களும் தம்பி வைகுண்டராஜா அவர்களும் படம் 20 நாள் போகணும்னு பிளான் பண்ணாங்க. அப்போ நான் அவரோட கோரிக்கை வச்சேன். தம்பி என் ஆளுங்கள்லாம் என் பிள்ளைங்கள்லாம் என் தாய்மாரெல்லாம் கொஞ்சம் ஏழை போலைங்க, ஆனால் டிக்கெட் கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னேன். உடனடியாக அந்த 20ஆம் நாள் எல்லா டிக்கெட்டும் 50 ரூபா ஆக்கி அவர் சொன்ன வார்த்தை, இந்த படம் நல்ல கருத்து சாமானியன். தகுதிக்கு மீறி கடை வாங்கி எத்தனையோ பேர் கொத்து கொத்தா செத்து போயிருக்காங்க. யாரும் தகுதிக்கு மீறி கடை வாங்கி கஷ்டப்படக்கூடாது. இந்த கதையின் கரு இந்த தொகுதி முழுவதும் போய் சேரும் சொல்லி தியேட்டர்ல 50 ரூபா ஆக்கி கொடுத்த மாபெரும் ஒன்று மனிதன் நம்முடைய தம்பி டிபிவி கனகராஜ் அவர்கள், வைகுண்டராஜா அவர்கள். யாரை குழப்பாங்களா கேட்டு பாருங்க. எல்லா டிக்கெட்டும் 50 ரூபா. தாய்மா இருக்கோ தவறமா நினைச்சுக்க மாட்டேன். அந்த நல்ல எண்ணத்துல தான் சொல்லிக்கேன். ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு எம்எல்ஏ வர வேண்டும். இது மாற்று கற்றுக்க முடியாது. வாக்களிக்க வேண்டிய சின்ன விசில் ஊங்க. தம்பி விஜய் கூட போதுதில்லை. தம்பி விஜய் வீடு எங்க வீடு பின்னாடி அவர் வீடு பின்னாடி நாங்களும் இப்படி ஒண்ணுதான். சின்ன வயசு பழக்கம். இவங்க 30 வருஷம் அனுபவம் குடும்ப நண்பர். தம்பி வந்து 40 வருஷம் பழக்கம். அதனால இது என் குடும்ப உறவுக்கு நான் செய்யற ஒரு நன்றி கடன் தான். சாமானியம் படத்துக்கு அப்புறம் யாரும் என்னை கண்டுக்கல. இதுல யாரும் கண்டுக்கல. இன்னைக்கு 1000 பேசலாம். அப்படியான யார் கண்டுகிட்டா, யார் கேட்டா? அம்மா அவங்களுக்கு தெரியும். 26 வருஷம் எனக்கு பொண்டாட்டி இல்லை, பிள்ளைங்க இல்லை, குடும்பம் இல்லை, பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லை. சாமானியம் படத்துல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு வாழ்வாதாரம் யார் கொடுத்தது? தம்பி கனகராஜா, தம்பி வைகுண்டராஜா.
அவருடைய பிள்ளை அன்பு தம்பியுமான் இமை சக்கரவர்த்தி இளைய தளபதி ஒரு இளைய வேட்பாளரை நிற்கின்றார். ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். என்ன வேணும்? விவசாயம் ஒழிக்க வேண்டும், வியாபாரம் நல்ல மாதிரி வர முடியல. அவ்வளவு அவ்வளவு தப்புறதுக்கு என்ன தெரியல. இதை ஒழிக்கணும், இதை மாற்றணும். பெண்களுக்கு முக்கியத்துவம் 100% பாதுகாப்பு கூடிய அருமையான வெற்றி வேட்பாளர் தான் நம்முடைய திமுக. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. சும்மா சொல்ல 5 வருஷம் 5 மாசத்துல இவருடைய பணியாளருடைய பணியை செய்வாங்க. அவரை ஒன்றியம் இல்லை. ஆலங்குளத்தினார் வீடு, ஆலங்குளம் பேட்டு, ஆலங்குளத்தில் தான் ஆபீஸ் போட போறார். தம்பிட்டு சொல்லியிருக்கேன், ஆபீஸ் போட்டு அது எழுதி வைக்கணும். ஆசிரியர் சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கோடு மக்களுக்கு என்ன கொடை கொடுக்க இந்த தொகை திறக்கலையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அலிபாபா 40 வர்ற மாதிரி அண்டாக்கா கசம் அமுக்கு திறந்துருக்கீங்கன்னு சொன்னா கதை தானா திறக்கும். கோரிக்கை நிறைவேறும். பார்த்துக்கட்டுங்க. சும்மா திறந்து போவர்கள் கொண்டு போறாரு கிடையாது. ஒரு என்ன வேண்டும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். ஒரு சாதாரண கைப்பற்ற கூட இல்லை. இங்கே பார்த்தாலும் கைப்பற்ற வேண்டும். பெண்கள் பாதுகாப்பட வேண்டும். ஒரு நல்லவங்க நாட்டா மழை பெய்யும், விவசாயம் இருக்கும், வியாபாரம் பெறும். இதெல்லாம் இங்கே மனசு வச்சுக்கணும். ஆனால் நீ யுத்த பணிகளை கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பான வேட்பாளர் இவை சக்கரவர்த்தி அவர்கள். தயவு செய்து காலம் அதிகம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டான். கேட்கும் எலெக்ஷன் தேர்தல் அறிவிக்கிறாங்க. மறுநாள் பாண்டிச்சேரி மனு தாக்கல். அன்றைக்கெல்லாம் தேர்தல் அறிவிக்கிறாங்க, மறுநாள் மனு தாக்கல். நமக்கு வேட்பாளர் ஏப்ரல் 30. ஏப்ரல் 30 ராமசாமி கடைசி ஏப்ரல் 6 கடைசி மனு தாக்கல். 4 நாள் லீவு. எப்படி முடியும்? இறந்துட்டாங்க. அந்த குளத்துக்கு போறதுக்கு ரோடு இருக்கா? எத்தனை பேர் போறாங்க? அதை வாங்கும்போது நிம்மதியாக வாழ முடியும். செத்த குளத்துக்கு போகும்போது ரோடு வேணாமா?